வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மே மாதத்துல ரிஷப ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. ரிஷப ராசிக்காரங்கள் சுக்கிரனோட அதிபதி. சுக்கிரன் பாத்தீங்கன்னா அந்த ரிஷப ராசிக்காரங்கள் பார்த்துட்டு எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை படைச்ச ராசி எதுன்னா ரிஷப ராசி. நிறைய பேர் ரிஷப ராசிக்காரங்களை பார்த்துட்டீங்கன்னா அவங்க பேசும்போதே அவங்க பேசுற விஷயங்கள் நல்லா இருக்குங்க. ரெண்டாவது அவங்க பேசுறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நமக்குள்ளேயே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க பேச்சு திறமை ஆற்றல் இருக்கிறவங்க ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், ஆடம்பரங்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ராசி எதுன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில மே மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோங்க. இப்ப மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை நாளா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான், விரைய குருவா இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஜென்ம குருவா வரப்போறாருங்க. அது மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த குரு பயிற்சி வரப்போகுது. அப்படி பார்க்கும்போது தேவ குருவும் அசுர குருவும் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர போறாங்க. அப்படி இருக்கும்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போதுங்க. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நமக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் பிறக்க போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப மே மாதம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மேச ராசியில சூரியனோட சேர்க்கை பெற்று சுக்கிர பகவான் இருக்குங்க. அந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல முழுமையா இருக்க போறாரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகள் கண்டிப்பா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க ராசியிலேயே குரு இருக்கிறதுனால 5, 7, 9ஆம் இடம் பார்க்க போகுது. 5ஆம் இடம்ங்கிறது ஒரு புத்திரஸ்தானம், பூர்வீக சம்பந்தப்பட்டது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணி நம்ம எவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தாலும் நமக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருந்தாதான் நம்ம வாரிசு நம்ம வாழ்க்கையை அடுத்துக்கடுத்து நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை இல்லை, போகாத கோவில் இல்லை, டெஸ்ட் டியூப் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா அபாசம் ஆயிருக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தங்காது. நிறைய பேர் குழந்தை பிறந்துமே சந்தோஷம் இல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை படுறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலுமே கூட அது விலகி இருக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த மாதத்துல இருக்க போதும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. அப்படி குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணங்கிறது கண்டிப்பா நடக்கும். இப்ப நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா லவ் மேரேஜ் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல சொல்லாமா வேண்டாமா, இல்ல நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்துட்டீங்கன்னா அந்த கப்புள்ஸ்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும், பிரிஞ்சிருவாங்க. சின்ன விஷயத்துக்குள்ள சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. நம்ம லவ் பிரிஞ்சிருச்சு, நம்ம நினைச்ச பொண்ணு நம்ம விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த லவ் திரும்பி நம்ம கிட்ட வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த கப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க விலகி போன ஒரு லவர்ஸா இருந்தாலும், விலகி போன சொந்த பந்தங்களா இருந்தாலுமே, விலகி போன உறவினர்களா இருந்தாலும் நிச்சயம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிராபலங்கிறது இருக்காது. ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் புதனும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு தொழிலே நீங்க பண்ணாலுமே கூட அது டெவலப் ஆறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு வளர்ச்சி, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புதிய சிந்தனைகள்ங்கிறது கண்டிப்பா உருவாகும். நிறைய பேர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நான் வேற இடத்துக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஆகலாமா வேண்டாமா உங்களுக்குள்ளேயே நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அதுக்கான பலனுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, இல்ல வெளியூருக்குள்ள போய் நம்ம செட்டில் ஆகலாமா அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாற்றங்கள் கண்டிப்பா வரும்.
நீங்க இதை விட இன்னொரு இடத்துக்கு நீங்க போகும்போது இதை விட உங்களுக்கு நல்ல வேலைங்கிறது கண்டிப்பா இருக்கும், நல்ல சேலரிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால எந்த ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பா இல்லைங்க. அதனால நீங்க இது முழுமையா நீங்க முயற்சி செய்யுங்க. நிறைய பேர் இப்ப சுக்கிரன், உங்க ராசியோட அதிபதி சுக்கிரன், இப்ப 10ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்கு. சனி இருக்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது பார்ட்னர் போட்டு சார்ந்த தொழில் ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப ஆல்ரெடி நான் ஒரு பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருக்கேன், நான் மறுபடியும் ஏதாவது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் மூலியமா இன்னொரு பார்ட்னரை நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அது இல்லாம இப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருந்தெல்லாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழிலே இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இப்ப ஜென்ம குரு வந்தனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் நீங்க யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. ஏன்னு சில விஷயங்கள் நீங்க நிதானமா யோசிச்சு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். தெளிவான சிந்தனைகளும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அதனால பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல மதிப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க அதை நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நிச்சயம் அமையும். அது இல்லாம பார்த்தா லாபஸ்தானத்துல செவ்வாயோட புதனும் சேர்க்கை பெரும் பொழுது உங்க குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல அதிபதி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருப்பீங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான், அப்படி சுக்கிர பகவான் இருக்கும்போது இந்த அழகு பியூட்டிஷன் சம்பந்தப்பட்டது, அழகு சார்ந்த விஷயங்கள், ஒரு சினிமா வகையில போறது, ஐடி சம்பந்தப்பட்டது, கணினி சம்பந்தப்பட்டது, நீங்க 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது, இது மாதிரி நீங்க தொழிலுக்கு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் வரும், நல்ல கோர்ஸுங்கிறது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல பார்த்துட்டீங்கன்னா தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கும், அது எல்லாமே சரி செஞ்சு நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட அதை சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மே மாதம் இருக்க போது. இந்த மே மாதத்துல உங்களுடைய பொருளாதாரமும் சரி, உடல் ஆரோக்கியம் சரி, தொழிலும் சரி, குடும்ப ஒற்றுமைகள், உறவினர்கள் ஒற்றுமைகள், இது எல்லாமே உங்க லைஃப்ல மாறப்போகுது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜென்ம குரு வந்தனால உங்களுக்கு ஒரு அற்புத மாதமா தான் இருக்க போகுது. அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போங்க. அது இல்லாம நம்ம ஜாதகத்தைப்படி கிரக நாளைகள் கோச்சாரப்படி நம்ம பாக்குறோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு, அப்ப நம்ம ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, இல்ல அந்த தொழில் ஸ்தானத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் உட்கார்ந்துருக்கா, இல்ல குடும்பஸ்தானத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதை முழுமையா தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. அந்த வழியில் நீங்க போகும்போது நம்ம கோச்சாரப்படி கிரகங்களையும் தன்னுடைய சுயஜாதகத்தினோட பலனும் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும். அதனால நீங்க அந்த வழியில் நீங்க போங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அதனால உங்க முழுமையான ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.